கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அதிக இடங்களை பெற்றுள்ள நிலையில் தற்பொழுது மக்கள் நல கூட்டணிக்கு மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறீர்கள் என்று தந்தி டிவியின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ அளித்த பதிலை தற்போது காணலாம். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 37 தொகுதிகளை வெல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தா இருந்தது. 44 விழுக்காடு வாக்குகளை அதிமுக தனித்தே பெற்றிருக்கிறது. இந்த 2 வருஷத்துல அதிமுக மீது என்ன பெரிய அதிருப்தி ஏற்பட்டு சொல்லி அதிமுக ஆட்சி மாறணும், மக்கள் நல கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கணும் முடிவு பண்ணுவாங்க. அதிமுக பெற்ற வெற்றிக்கு முழுக்க காரணம் ஊழல் பணம் தான். திமுக பணம் தான். திமுக மற்ற பணம் கொடுத்தது. அப்ப ஏன் திமுக வாக்கு போடல? திமுக பணம் கொடுத்துச்சு, அதிமுக பணம் கொடுத்துச்சு. நாம் யாருக்கு வாக்கு போட்டேன்? 2011 திமுக மீது ஏற்பட்ட வெறுப்பு மாறாமலே இருந்தது, இன்னைக்கும் மாறல. அதான் காரணம். திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு அதிமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு அதிமுக வாக்களிச்சிட்டாங்க. அதாவது திமுக கொடுத்த பணத்தை விட பல இடங்கள் அதிமுக அதிகம் கொடுத்தது. 1-2 தொகுதியில மட்டும் அதிமுக விட திமுக அதிகம் கொடுத்தது. மொத்தத்தில் திமுக விட அதிமுக அதிகம் கொடுத்தது. அவ வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இயல்புல இருந்துகிட்டே இருக்கும்போது இதுதான் தீர்மானிக்க கிட்டத்தட்ட அத்தனை பேருமே கொடுக்கறாங்க நிலைமை இருக்கும்போது இவர்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது இல்ல, அதை தாண்டி அவர்கள் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சியில் இருக்க கூடாதுங்கிற முடிவு எடுக்கிறாங்க. இல்ல, பணம் தான் முடிவு. போன தடவை பணத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க, இந்த தடவை போட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன்.